வணக்கம். மகாராஷ்டிராவில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மிகப்பெரிய துக்க செய்தியை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான அஜித் பவார் அவருடைய விமானம் கிராஷ் ஆகிவிட்டது, விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்று காலையில் மும்பையிலிருந்து கிளம்பிய அஜித் பவாருடைய விமானம் பாராபந்தி, அவருடைய சொந்த கான்ஸ்டிடுவன்சியான பாராபந்தியில் தரையிறங்கும் போது, லேண்டிங்கும் போது இந்த கிராஷ் ஆகியிருக்கிறது. அதற்கான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அஜித் பவார் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியின் சீஃப், சரத் பவாருடைய நெஃப்யூ, மகாயுத்தி அலைன்ஸின் மிக முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவர். நரேந்திர மோடியிலிருந்து தொடங்கி தேவேந்திர ஃபட்னவிஸ் வரை, ராகுல் காந்தி, சரத் பவார் அனைத்து நபர்களுமே இந்த துக்க செய்தியை பகிர்ந்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு சோக அலையை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பாம்பார்டியர் லேசர் ஜெட் 45 என்கிற இந்த விமான ரகம் VTSSK ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த விமானத்தை ஆப்ரேட் செய்யக்கூடிய கம்பெனி VSR வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட், ஒரு சிறிய ரக விமானம். ஜிலா பார்ஷத் எலெக்ஷன், அதற்கான பிரச்சார வேலையாக இவர் மும்பையிலிருந்து கிளம்பியிருக்கிறார். இன்றைய காலையில் இன்று நாள் முழுவதும் அவருடைய வெவ்வேறு இடங்களில் மீட்டிங்ஸ்கள் பிளான் செய்யப்பட்டிருக்கிறது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பை, இன்னைக்கு காலையில் 8:10 விமானம் கிளம்பியது. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DDGA கொடுத்த தகவல் மற்றும் ஐவிட்னஸஸ்கள் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பாராபந்தி ஏர்போர்ட்டில் இந்த விமானம் லேண்டிங்க்கு அப்ரோச் ஆகும்போது 2 நொடிகளுக்கு முன்பு இந்த விமானத்தில் தீப்பத்தி எரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த விமானமே கருகி இருக்கிறது. அருகே உடனடியாக நின்றிருந்த ஆம்புலன்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்திற்கு போய் கருகி இருக்கக்கூடிய விமானத்திலிருந்து 6 நபர்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் போது brought dead என்ற அந்த சர்டிஃபிகேட்டை மருத்துவமனைகள் கூறியுள்ளது. அதாவது கொண்டு வரும்போது அல்ல அந்த இடத்திலேயே கருகியிருக்கிறார்கள் என்று. இந்த ஒட்டுமொத்த விமானம் ரன்வேவிலேயே கிராஷ் ஆனது ஒரு மிகப்பெரிய துக்கத்தை எடுத்து காட்டுகிறது. அஜித் பவார் இந்த விமானத்தில் இருந்த VVIP, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த விமானத்தை ஓட்டி சென்ற கேப்டன் சுமித் கபூர் உயிரிழந்து விட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஷாம்பவி பாட்டக் உயிரிழந்து விட்டார். செக்யூரிட்டி ஆஃபீஸர் அஜித் பவாருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் PSO விதீப் ஜாடவ் உயிரிழந்திருக்கிறார். ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பிங்கி மாலி இவரும் உயிரிழந்து விட்டார். மற்றும் அஜித் பவாரை சேர்த்து ஒரு 6 நபர்கள் இதில் பயணித்ததாக கூறுகிறார்கள். 6 பேருமே உயிரிழந்து விட்டதாக இந்த செய்தி. இந்த பாம்பார்டியர் என்கிற இந்த விமானம் இதற்கு முன்பு என்றைக்குமே விபத்திற்குள் ஆனதில்லை என்று கூறுகிறார்கள். பாராமதி ஏர்போர்ட் ஹிஸ்டரியில் இது முதல் முறையாக இது போன்ற விமான விபத்து நடந்ததாக கூறுகிறார்கள். பர்டிகுலர்லி இன்வால்விங் அ ட்ரெயினிங் ஏர்கிராஃப்ட். Through this marks the first major fatal crash involving a high profile passenger என்கிற இந்த செய்தியை DGCA வெளிவிட்டிருக்கிறது. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ AAIB இந்த கிராஷருக்கான இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கான ஒரு ப்ரோப் அங்கே நடக்க தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் இந்த துக்க செய்தியை வெளியே விட்டிருக்கிறார். இதை தாண்டி இந்த கிராஷை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்கள் 8:45 நிமிடத்திலிருந்து 9:12 இந்த லேண்டிங் அட்டெம்ப்ட் செய்யப்பட்டது ரன்வே நம்பர் 11. ஆனால் அந்த அட்டெம்ப்டிற்கு முன்பே, அதாவது இந்த கோளார் ஏற்கனவே அந்த விமானத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு ஆழமான ரிசர்ச் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு ஸ்டேட் சோகத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பவாருடைய இந்த மரணம் ஷாக்கிங் அண்ட் சேடனிங் என்று கூறியுள்ளார். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இர்ரிப்பேரபிள் லாஸ் என்கிற ஒரு விஷயத்தை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே, ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னவிஸ் போன்ற ஏராளமான தலைவர்கள் இந்த துக்கத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள். குட் ஃப்ரெண்ட் and cannot be filled with any disgrace. It's heartbreaking. என்னுடைய ஒரு நல்ல நண்பர்,
இதை யாராலுமே சரிபார்க்க முடியாது. ரொம்பவே சோகத்தில் துக்கத்தில் நான் இந்த செய்தியை பகிர்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். அஜித் அனந்தோ பவார் அவருடைய முழு பெயர். ஜூலை 22, 1959 பிறந்தார். இதே மகாராஷ்டிராவின் பாராபந்தி என்கிற இடம், அதே இடத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். சரத்பவாருடைய நெஃப்யூவான இவர் நீண்ட நாட்களாக சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் ஒரு பிரச்சனையும் உருவாகியது. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதவியில் ஏறுவதற்கு முன்பு பிருத்விராஜ் சௌஹான், உத்தவ் டாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னவிஸ் இந்த அனைத்து நபர்களுடன் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பிறகு என்டிஏவில் இணைகிறார், தன்னுடைய கட்சியை இணைக்கிறார். அந்த கட்சியை இணைப்பதற்கு முன்பு நரேந்திர மோடி மற்ற தலைவர்கள் இவரை டார்கெட் செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 70,000 கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்தில் ஒரு பெயர் அடிபட்டது. சக்கி பீசிங் 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 என்று நரேந்திர மோடி கூறியது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அஜித் பவார் பிஜேபியில் இணைந்த உடனேயே இவர் மீது இருந்த அனைத்து வழக்குகள், இடி போட்ட வழக்கு, சிபிஐ போட்ட வழக்கு அனைத்தையுமே ஓரம் கட்டி வைத்தார்கள். இவருக்கு ஒரு பதவியும் கிடைத்தது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கில் இவருடைய பெயர் அடிபட்டது. இவருடைய மனைவி சுனேந்திரா பவார் மற்றும் பார்த் என் ஜெய பவார், இவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த செய்தி, இதை பற்றின இன்னும் ஆழமான செய்திகள், விவரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த ஒரு செய்தியில் இதை பற்றின மற்ற தகவல்களை எடுத்து காட்டுகிறேன். ராகுல் காந்தி, தேவேந்திர ஃபட்னவிஸ், நரேந்திர மோடி, இது போன்ற மூத்த தலைவர்கள், மற்ற தலைவர்கள் என்னெல்லாம் கூறி வருகிறார்கள், அதற்கான ட்வீட் மற்றும் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அது எல்லாமே நாங்கள் போட்டு காட்டப் போகிறோம். தயவு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.